சொந்தக்காரங்க என்ன அமைதியா இருக்கீங்க? பேச்சி ஆத்தாளோட உக்கிரம் உங்களுக்கே தெரியும். ஆத்தாவே ஸ்வேதாவை எதுவும் பண்ணாதப்போ அவ சொன்னதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறமும் நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தாலிய முத்தரசன் கையில கொடு கிருஷ்ணா, கொடுன்னு சொன்ன. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். ஸ்வேதா நிச்சயமா போய் தான் சொல்றா. ஏய் சுமார், நீ கர்ப்பமா இருக்கிறது பொய் நான் சொல்றேன். அது உண்மை உண்மை உண்மை. இதுக்கு மேல நான் என்ன பண்ணி நிரூபிக்கணும்? இங்க பாரு ஸ்வேதா, கிருஷ்ணன் சொல்றத நானும் சொல்றேன். எங்க எல்லாருக்கும் தோன்றது என்னன்னா நீ பொய் சொல்றங்கிறது தான் உண்மை. அண்ணா குடுன, இந்த தாலி இருந்தா தானே இவ்வளவு பேசுவ. இந்த பேச்சியாத்தாவே வந்து உன் கழுத்துல தாலி ஏறணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணட்டும். அந்த தாலியை நீ தூக்கி போட்டுட்டா நான் போய் எடுக்க முடியாதோ? ஆளை பாரு. பாத்தியா, ஆத்தாவுக்கே உன் கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. அதுக்கு தான் பாம்ப காவலா அனுப்பியிருக்கான். ஓ, இப்ப போய் தாலி எடு. போ ஸ்வேதா, போய் எடு. எதுக்கு யோசிக்கிற? இவ்வளவு நேரம் வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருந்தல, போ போய் எடுத்துட்டு வா. அந்த ஆத்தா நாக தேவதையா மாதிரி உன்னை தண்டிக்கிறதுக்காக வந்திருக்கா. தைரியம் இருந்தா போய் எடுத்துட்டு வா. என்ன ஸ்வேதா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்ணுவ? இந்த ஸ்வேதா எங்கேயுமே தோக்க மாட்டான். என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நான் அசிங்கப்பட்டு பின் வாங்க மாட்டேன். பாம்பு கொத்துனாலும் சரி, இன்னைக்கு அந்த தாலியை எடுத்தே தீர்வேன். ஐயோ வேண்டாம் ஸ்வேதா, நீ உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்றது? இன்னைக்கு ஒத்தி போட்டுட்டு அப்புறமா என்ன வேணா பாத்துக்கலாம். நான் அந்த தாலியை எடுத்தே தீரணும். முத்தர் சமமா இன்னைக்கு அதை என் கழுத்துல கட்டணும். என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லாத. சொன்னா கேளு ஸ்வேதா, பாம்பு இருக்கும்போது எப்படி போக முடியும்? யாருக்கும் தெரியாத ரகசியத்தை இப்ப உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். நான் கிளியா மாறின மறு நிமிஷமே நம்பூத்ரி விஷ ஜந்துகளால உனக்கு நிறைய ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாம்பு வசிய மந்திரம் ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பாம்பு மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட விஷ ஜீவனா இருந்தாலும் அது முன்னாடி அந்த மந்திரத்தை உச்சரிச்சா போதும், அது வசியமாகி பின் வாங்கிடும். அதுக்காக 108 தடவை நான் அந்த மந்திரத்தை சொல்லி உருவேத்தி வச்சிருக்காத. இப்போ நான் பின்வாங்கினதுக்கு காரணமே அந்த பாம்போட தன்மை என்னன்னு பாக்குறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நான் தோத்துதான் போவேன்னு நினைச்சு சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் அத்தை. இப்ப பாருங்க வேடிக்கைய.
இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? கட்டுங்க. என்ன மாமா, இன்னும் என்னென்ன சோதனையை வச்சு எனக்கு வேதனையை கொடுக்க போறீங்க? போதும் போதும், நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துங்க. என்ன மாமா, திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. உங்களுக்காக நான் கிளியா மாறினேன். இப்ப இந்த கர்ப்பம் உங்களால தானே நிரூபிக்க ஊரறிய இந்த பூக்குழில இறங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல என் உயிரை பணைய வச்சு இதோ அந்த பாம்பு கிட்ட இருந்து இந்த தாலி எடுத்தேன். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் வரக்கூடாதோ அது அத்தனையும் நான் அனுபவிச்சிட்டேன் மாமா. இது அத்தனையும் உங்களுக்காக தான். இனியாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. மாமா, நான் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், கூத்தாடி பார்த்துட்டேன், மிரட்டி கூட பார்த்துட்டேன். இப்படி கல்ல மாதிரியே நின்னா என்ன அர்த்தம்? ஏய், நீ சொல்லு வெண்ணிலா, என்கிட்ட சவால் விட்டல, அவ்வளவு தைரியமா சவால் விட்டல. என்னால பூக்குழி இறங்க முடியாதுன்னு சொன்னதானே? நான் இறங்கி திரும்பி வந்துட்டேன். இறங்கி வந்தா மாமா கையால தாலி கட்ட வைக்கிறேன்னு நீயே சொன்னல. பதில சொல்லு இப்போ. அவரும் பேசாம இருக்காரு, நீயும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. இப்ப சொன்ன வாக்க காப்பாத்த போறியா இல்லையா? இந்தா இந்த தாலியை கட்ட சொல்லு. இந்தா தாலி கட்ட சொல்லு. வெண்ணிலா, வெண்ணிலா. இந்தாங்க. என்னாச்சு வெண்ணிலா? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம மயக்க நாடகத்தை அரங்கேத்திட்டியா? இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு. ஏய், அறிவில உனக்கு ஒன்னாலதான் இதுல நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுப்பேன்? உள்ளதாச்சு பொண்ணு கூட பார்க்காம இவ்வளவு கஷ்டப்படுத்தினா அப்புறம் மயக்க வர மாதிரி என்ன ஆகும்? இதை போய் நடிப்புன்ற எல்லாம் ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியா? ஒரு பொம்பளையோட மனசு ஒரு பொம்பளைக்கு தான் மாமா தெரியும். வெண்ணிலா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நடிக்கிறான்னு நல்லாவே தெரியுது. ஏச்சே, நீ பொம்பளை அப்புறம் பொம்பளையோட மனசு உனக்கு எப்படி தெரியும்? நீனா பிசா சரி, ஒரு மனுஷே கிடையாது. நிறுத்த முத்தரசு. வெண்ணிலா மேல வச்சிருக்கிற அக்கறையில ஒரு பாதியாவது உனக்கு ஸ்வேதா மேல இருக்கா? உன் கருவை வயித்துல சுமந்துக்கிட்டு பூக்குழி இறங்கி இருக்கா. உயிரை பணைய வச்சு பாம்ப கையில பிடிச்சு தாலியை எடுத்திருக்கான். அப்ப எல்லாம் ஸ்வேதா மேல காட்டாத அக்கறைய இப்ப வெண்ணிலா மேல மட்டும் காட்டுற? சித்தே, விவஸ்த கட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. என் வெண்ணிலாவும் தோ இவளும் ஒன்னா? ஆமா, ஒண்ணுதான். எப்போ அவ வயித்துல உன் குழந்தை உருவாச்சோ, இனிமே அவ வேற வெண்ணிலா வேற இல்ல. உன் குழந்தைய சுமந்துகிட்டு கூட வாதாடிக்கிட்டு இப்படி இருக்கணும்னு அவளுக்கு என்ன அவசியம்? எந்த பொண்ணுக்கு இதெல்லாம் அவசியமே இல்ல. இப்போ நான் சொல்றேன் முத்தரசு, ஸ்வேதாவுக்கு நீ தாலி கட்டாம போனா இந்த பேச்சு அத்தா உன்னை மன்னிக்க மாட்டா. இங்க பாருங்க மாமா, நீங்க தெய்வமா நினைக்கிற உங்க சித்தியும் அதே தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன உங்களுக்கு யோசனை? தாலி கட்டுங்க. தாலி கட்டுங்க. புடிங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? கட்டுங்க. நிறுத்துங்க.
எங்களுக்கு சம்மதம் இல்ல. நாங்க இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டோம். டேய், 2 பேரும் இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? எதுக்கா இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க வயசு என்ன? எவ்வளவு பெரிய விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். மருது, நான் பேசிக்கிறேன். சரி, நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, வேற யாரு வந்து சொன்னா ஒத்துப்பீங்க? ஐயப்பசாமி வந்து சொன்னாதான் ஒத்துப்போம். என்னது, ஐயப்ப சாமியா? ஆமா, நாங்க போய் ஐயப்பசாமியை கூட்டிட்டு வரோம். அப்புறமா தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லனா அது வரைக்கும் ஆத்தா மேல சத்தியமா சொல்றோம், நாங்க ஐயப்பசாமியை கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த ஆத்தா மேல சத்தியம். என்ன, இதெல்லாம் நடக்கிற கதையா? கன்னிசாமிங்க நாங்க நினைச்சா எது வேணாலும் நடக்கும். நாங்க போய் ஐயப்பசாமியை கூட்டிட்டு வரோம். வா உத்ரா. சரிப்பா, குழந்தைங்க இவ்வளவு தூரம் ஐயப்பனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம நம்பித்தானே ஆகணும். என்னங்க நீங்க, குழந்தைங்க வந்து பேசுறாங்க, அதை கேட்டு நீங்களும் சின்ன பிள்ளைத்தனமா முடிவெடுக்கிறீங்க? என்ன, ஐயப்ப சாமி உங்க வீட்டு வேலைக்காரரா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எல்லாருமா சேர்ந்து அந்த குழந்தைங்களை பேச வச்சு சூழ்ச்சி பண்றாங்க. தயவு செஞ்சு ஊரே கூடி நிக்குது, இப்பவே எனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. இத பாருமா, இந்த பேச்சியாத்தால நாங்க எவ்வளவு தூரம் நம்புறோமோ அவ்வளவு தூரம் ஐயப்பன் சாமியை நம்புறோம். நாங்க நம்பாம போய் ஊருக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால பிள்ளைங்க ஐயப்பன் சாமியை கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருப்போம். அவங்க கூட்டிட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்க வர்ற வரைக்கும் கல்யாணம் நடக்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமாங்க, இதெல்லாம் சரியில்லைங்க. வெண்ணிலா, என்ன வெண்ணிலா, குழந்தைங்க பாவம் இவ்வளவு கஷ்டப்படுது. அன்னைக்கு என்னன்னா ஐயப்ப சாமி பேசுச்சுன்னு சொல்லிச்சுங்க, இன்னைக்கு ஐயப்ப சாமியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்குங்க. சாமி வருமா, என்ன சாமி தான் பேசுமா? குழந்தைங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன முத்து மாமா, அப்படியெல்லாம் இல்ல. நீ அமைதியா இரு. நமக்கு நல்லது செய்யறதுக்காக அந்த ஐயப்பனே இறங்கி வந்தாலும் வருவாரு, அதுல மாற்றமே இல்ல. என்ன ஐயப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நியாயத்து பக்கம் தான் நிப்பேன்னு சொன்னீங்கல்ல, கடைசியில பார்த்தா அந்த ஸ்வேதா ஆண்டி பக்கம் தானே நீங்க நின்னு இருக்கீங்க. அப்ப எங்க அப்பா என்ன தப்பானவரா? இங்க பாருங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, நியாயமானவர்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னடானா அந்த ஸ்வேதா ஆண்டி தான் ரொம்ப நியாயமானவங்கன்னு ஊர் உலகம் நம்புற மாதிரி பண்ணிட்டீங்களே. ஸ்வேதா ஆண்டி தீ மிதிச்சு மீண்டு வந்ததால எல்லாமே கை மீறி போயிடுச்சு. இப்போ அப்பாவை தாலி கட்டுங்கன்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டு அங்க நிக்கிறாங்க. உடனே இப்போ எங்களுக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறோம், கன்னிசாமிங்களை கலங்க வைக்காதீங்க ஐயப்பா. சரியா சொல்லுங்க, எங்க அப்பா நியாயமானவர் தானே? அவர் அந்த ஸ்வேதா ஆண்டி கழுத்துல தாலி கட்ட கூடாது. சொல்லுங்க சாமி, நீங்க வந்து சொன்னாதான் இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு வாங்க ஐயப்பா. இப்போ நீங்க வரல, அப்புறம் நாங்க என்ன பண்ணிப்போம் எங்களுக்கே தெரியாது. தயவு செஞ்சு வாங்க. எதுக்காக இப்போ கன்னிசாமிங்க கெஞ்சியும் வராம இருக்கீங்க? அன்னைக்கு வந்தப்போ நாங்க எப்ப கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வருவேன்னு சொன்னீங்க. ஐயப்பா, நாங்க
சொன்னீங்க தானே? ஆமாம், நீங்க சொன்னது எல்லாமே கேட்டேன். எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். என்ன சாமி எல்லாம் தெரியும் சொல்றீங்க, ஆனா எங்க அப்பாவையும் அம்மாவையும் ஊருக்கு நடுவுல அசிங்கப்பட்டு அவமானப்பட வச்சிட்டீங்களே. அவங்க 2 பேரும் அழுதுட்டு நிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பாவமா இருக்கு. ஆனா அந்த கெட்டவளான ஸ்வேதா ஆண்டிக்கு நீங்க நல்லது செய்றீங்க. அந்த ஸ்வேதா ஆண்டி பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க? இது நியாயமா? இத பாருங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் விதிப்படி தான் நடக்கும். ஆனா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறத நடக்க போற சம்பவங்கள் காட்டும். நிச்சயமா இறுதியில நியாயம் என்னவோ அது கிடைக்கும். அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் உங்களை கூப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். நீங்க வாங்க. உங்களை கூட்டிட்டு வர வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்காம காத்திருக்கன்னு சொல்லிருக்காங்க. அங்க ஊர் மொத்தமும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. வாங்க ஐயப்பா, சீக்கிரம் வாங்க. வாங்க ஐயப்பா, வாங்க. வந்து எங்க அப்பாக்கு வெண்ணிலாமா தான் மனைவி, ஸ்வேதா ஆண்டி இல்ல, அவங்க கர்ப்பமாவும் இல்ல, பொய் சொல்றாங்கன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம். வாங்க ஐயப்பா. நாங்க அழுறோம், நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு நான் வருவேன்னு சொன்னது நிஜம். இப்பவும் சொல்றேன், வாக்க தவற மாட்டேன். நான் நியாயத்தின் பக்கம் தான் நிப்பேன். இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் நியாயத்து பக்கம் தான் நிப்பேன், நியாயத்து பக்கம் தான் நிப்பேன்னு சொல்றீங்க. நாங்க சின்ன குழந்தைன்னு எங்களை ஏமாத்துறீங்க. கொஞ்சம் இருங்க. என்ன ருத்ரா இதெல்லாம்? கொஞ்சம் இருங்க. இந்தா போடு. என்ன ருத்ரா இதெல்லாம்? இது சாதாரண கட்டம் இல்ல, சத்திய கட்டம். நீங்க சொன்னது நிஜம்னா இதை தாண்டி நீங்க வரக்கூடாது. எங்க அப்பாவை எப்போ நீங்க நியாயமானவங்கன்னு சொல்லி இந்த ஊர் முன்னாடி நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த சத்திய கட்டத்தை எடுத்து உங்களை வெளியே விடுவோம். என்ன ருத்ரா இது? ஆமா, அது வரைக்கும் இந்த கட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். உங்களோட சக்திய இந்த கட்டத்துக்குள்ள சிறப்பிடிச்சிட்டோம். கன்னிசாமிங்களான எங்களை மீறி நீங்க எங்கேயும் போக கூடாது. இது உங்க மேல சத்தியம். குழந்தாய், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்னை கட்டி போட்டுட்டா இந்த உலகத்தை யார் காப்பாத்துறது? அப்போ எங்க அப்பா நியாயமானவர்னு உங்க வாயால சொல்லுங்க, அதுக்கப்புறம் உலகத்தை காப்பாத்துங்க. நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்கம்மா, உங்களுக்கு இதெல்லாம் இப்ப தெரியாது. என்ன முதல்ல இந்த கட்டத்துல இருந்து விடுவீங்க. நாங்க சின்ன பிள்ளைங்கன்னா நீங்களும் சின்ன பையன் தானே? அப்போ உங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது தானே? எங்க அப்பா எப்போ நல்லவருன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறீங்களோ அப்போ நாங்க இங்க வந்து இந்த கட்டத்தை எடுத்து உங்களை வெளியே அனுப்புறோம். அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். வா உத்ரா, போலாம். எங்கம்மா போற? எங்கேயோ போறோம். நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க தான் நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. வா உத்ரா. நில்லுங்க. ரெண்டு கன்னிசாமிகளும் சேர்ந்து கட்டி போட்டு விட்டார்களே. கன்னிசாமிகள் பேச்சையும் மீற முடியாம எனக்கே சோதனையா? நான் பக்தர்களை சோதித்தது போய் பக்தர்கள் என்னை திருப்பி சோதிக்கிறாங்க. இதுதான் கலியுகமா?
இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் காத்துட்டு இருக்கணுமா என்ன? இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயப்பனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன 2 குழந்தைங்களையும் காணோம். நீங்க எல்லாம் இனிமேலும் அந்த குழந்தைங்க ஐயப்ப சுவாமியோட வருவாங்கன்னு நம்புறீங்களா? பேசாம ஏற்கனவே பேசின மாதிரி முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல அதுக்கப்புறம் பேச்சு அம்மனுடைய கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. இத பாருங்கம்மா, இப்படி எல்லாம் எங்களை நீங்க மிரட்ட வேண்டாம். பேச்சியாத்தா எப்படி ஒரு துடியான தெய்வமோ அதே மாதிரி ஐயப்பன் சாமியும் துடியான சாமி தான். குழந்தைங்க ஐயப்பனோட திரும்பி வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க. அதை மீறி ஆத்தா கோபத்துக்கும் ஐயப்ப சாமி கோபத்துக்கும் ஒரே நேரத்துல எங்களை ஆளாக்க பாக்குறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம். ஆமாமா, அப்படியெல்லாம் அடிபணிய முடியாது. இந்தப்பா, நம்ம யாரும் இங்க நிக்க வேண்டாம். நாம நிக்க தான் இந்த அம்மா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஆமாண்ணே. குழந்தைங்க வர வரைக்கும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. சரிங்க, போங்க, கிளம்புங்க. வாடி போலாம். சரிங்க அப்பா, நடமா போலாம். இஷ்டத்துக்கு சாமிகிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். ஏப்பா வா வா போலாம். ஏப்பா வாங்கம்மா போலாம். அண்ணா வாங்கண்ணா போலாம். ஊர் பெரியவங்களே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. குழந்தைங்க ஐயப்பனை கூட்டிட்டு வரட்டும்ண்ணா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாண்ணா. அண்ணா கிளம்பலாம் அண்ணா. நாம எதுக்குன்னு இங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? அண்ணி வாங்க, நீ சொன்னா கேளுங்க. போலாம். என்ன ஸ்வேதா இது? அத்தை, இது கால்ல இருந்ததுனாலதான் தைரியமா என்னால பூக்குழில இறங்க முடிஞ்சது. அதனாலதான் என் கால் தப்பிச்சது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. எத்தனை ஏற்பாடு! பார்த்து பார்த்து எல்லா வகையிலயும் ஏற்பாடு பண்ணி அந்த பாம்பு கிட்ட இருந்து கூட தப்பிச்சிட்ட. கடைசியில இந்த குழந்தைங்க இப்படி குழப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்க விரிச்ச வலையில போய் சிக்கிக்கிட்டோமே, ஏமாந்து போய் நிக்கிறோம். யார் சொன்னது ஏமாந்து நிக்கிறோன்னு? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இந்த ஏமாறுறது தோக்குறதுல எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அது என்னோட டிக்ஷனரிலேயே கிடையாது. நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. அந்த குழந்தைங்க 2 பேரும் அது இதுன்னு பேசி நடிச்சு ஏமாத்திட்டு போனா இந்த ஊர் வேணா ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். அந்த 2 குழந்தைங்களும் எங்க இருந்தாலும் சரி, ஐயப்பனை எங்களால கூட்டிட்டு வர முடியலன்னு ஊர் அறிய சொல்ல வச்சு முத்தரசன் மாமா கையால தாலி வாங்கிய தீர்வாத்த. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாங்க போலாம்.